உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லை இல்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, லட்சோப லட்ச கிறிஸ்தவ மக்களை விழிப்புணர்வு செய்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது நமது என்பிசி செய்தி மடல். இன்றைய நேர்காணலில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பெந்தேகோஸ்தே என்ற ஒரு சொல் உலகளாவிய மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது. அது ஏன், எதற்காக, அதனுடைய பின்னணி தான் என்ன ஐயா? பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை ஒரு எபிரேய சொல். இந்த எபிரேய சொல் பழைய ஏற்பாட்டில் 5 முறை வருகிறது, புதிய ஏற்பாட்டில் 3 முறை வருகிறது. பெந்தேகோஸ்தே என்பது நம்ம ஊரில் பொங்கல், கேரளாவில் ஓணம். அப்போது எல்லா மனிதர்களும் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, ஏன்னா அதை கொண்டாடுவதற்காக. இங்கே 3-4 நாட்கள் தமிழகத்தில் பொங்கல் கொண்டாடப்படுவது நீங்கள் அப்படின்னு பார்க்குறோம். எதை பேஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்கன்னா, ஏராளமான அறுவடை செய்ததனுடைய மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பொங்கலிட்டு கொண்டாடுகிறார்கள்னா புது நெல்லில் அதை கொண்டாடுகிறார்கள். அதே போல் இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்ட 5வது அல்லது 6வது மாதம் வருஷத்தில், அதாவது மே அண்ட் ஜூன், அந்த பீரியடில் ஒரு மாதம் சைவான் ஒரு மாதம். அந்த மாதத்தில் அந்த ஊரில், நம்ம ஊர் நெல் கிடையாது, அங்கே பார்லி, கோதுமை, இப்படி தான். இந்த அறுவடை ஏராளமாக செய்துட்டு அதை ஒரு பெரும் கொண்டாட்டமாக அவங்க செய்வாங்க. அந்த பண்டிகையை ஏறக்குறைய 7 வாரங்கள் கொண்டாடுறாங்க. 7 வாரங்கள் ஒரே பூரிப்பு தான். அதாவது பாலஸ்தீன நாட்டில் உள்ள எருசலேம் தொடங்கி இஸ்ரேல் வாழ்கிற எல்லா இடங்களிலும் there was a great joy, rejoicing. ஏன்னா அவங்க ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் உணவு வெளியே போகிற அளவுக்கு அங்கே ஒரு உணவு ஆண்டவர் கொடுத்துருக்கார், மோர் தென் தே எக்ஸ்பெக்ட். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக 7 வாரங்கள் கொண்டாடுவாங்க. 7 வாரம் கொண்டாடின பிறகு அதை கூடார பண்டிகை என்று அவங்க சொல்கிறாங்க. அதை கொண்டாடின பிறகு அந்த 7 வாரத்தினுடைய கடைசி நாள், அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ 7 வாரத்துக்கு 49 நாள், 50வது நாள் அப்படின்னா அதை தான் பென்டியோகாஸ்ட் அப்படின்னா 50 என்று பொருள். எபிரேய மொழியில் பெந்தேகோஸ்தே என்ற சொல்லுக்கு 50 என்று பொருள். இதை லேவியராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டையை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கிருந்து தான் இந்த பெந்திகாஸ்ட் என்ற வார்த்தை, இந்த 50வது நாள் என்ற சொல் தான் பென்டியோகாஸ்ட் என்று எபிரேய மொழியில் இருக்கு. ஆகவே இந்த சொல்லாடலை இன்னைக்கு பிரபலமாக நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இது இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் தொடங்கின, கானானில் தொடங்கின ஒரு ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்ட கொண்டாட்டமாக இருக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமம் 23, 24, லேவியராகமம் 16, எண்ணாகமம் 28, உபாகமம் 16ஆம் அதிகாரம், 5 இடங்களில் இந்த 50வது நாள் என்று குறிக்கும் பெந்தேகோஸ்தே என்ற சொல் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆக புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களிலும் பழைய ஏற்பாட்டில் 5 இடங்களிலும் இது வருகிறது. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை அந்த யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறாங்க.
அப்போ மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1500 ஆண்டுகள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது சரியாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகுதான் ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை வருது. அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்தபோது தான் அன்றைக்கு சீஷர்கள் ஒன்று கூடுறாங்க எருசலேமில். இதை நுட்பமாக நம்ம கவனிக்கணும். அதாவது மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1499 பண்டிகை வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வந்த ஒரு பண்டிகை, அது 1500வது பண்டிகை. சரியா சொல்றதா தான். அப்போ அந்த 1500வது பண்டிகை தினமாகிய அன்று பொதுவாக யூதர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அப்போ அந்த பண்டிகையை கொண்டாடும் போது ஏழை ஐஸ்வர்யவான் என்ற பேதம் இருக்காது, அடிமை எஜமான் என்ற பேதம் இருக்காது. எல்லா மக்களும் நகரத்தின் நடுவில் இறங்கி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இட்ஸ் அ டைம் ஆஃப் ஜாய், செலிப்ரேஷன். இப்படி தான் அங்கே இருந்தது. ஆனால் இந்த பண்டிகை அன்று, அதாவது அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு வெளியூரில் இருந்த யூதர்கள்லாம் ஊருக்கு திரும்பி வந்திருக்காங்க. கூட வரும்போது அவங்களுடைய நண்பர்களையும் அழைச்சின்னு வந்திருக்காங்க. நீங்கள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 5 முதல் படிச்சீங்கன்னா 11 வசனம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 16 மொழி பேசக்கூடியவங்க அங்கே இருந்திருக்காங்க அந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்காக. அரேபியர்கள் வந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு தான் தேவன் தமது மனதில் உள்ள ஈவை மனிதனுக்கு வழங்கும்படி இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 40வது நாளில் பரமேறி செல்கிறார். இந்த 40லிருந்து இன்னொரு 10 சேர்த்தா 50. சரியா அந்த 50வது நாளில் பரலோகத்தின் தேவன் தன் மனதில் வைத்திருந்த அந்த மாபெரும் வல்லமையை, அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை, அந்த நீதியை மனித குலத்துக்கு வழங்கும்படி ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதருக்கும் இன்று இருக்கிற நம் அனைவருக்கும் அந்த சத்தியத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, த கிரேட் ஜாய் என்று சொல்லலாம், அந்த சந்தோஷத்தை நிறைவாக்கினார். இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். கிறிஸ்தவம் முதல் 300 ஆண்டுகள் இந்த பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகை பக்கமே போகலை. யூதர்கள் போயிட்டு இருந்தாங்க. யூதர்களுக்கு அது பண்டிகை, கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பண்டிகை அல்ல. ஏன்னா புறஜாதிய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது. இது பைபிளை படித்த தத்துவ சாஸ்திரிகளுக்கு தான் தெரியும், சாதாரணமான மனிதர்களுக்கு தெரியாது. முதல் 300 ஆண்டுகள் பேச்சே இல்லை. 325 கத்தோலிக்கம் வருகிறது. அவர்களும் அதை ஒரு பண்டிகையாக ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு 1522 வாக்கில் மார்ட்டின் லூதர் வருகிறார். அவர் புரட்சி செய்கிறார், கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வரார். அதனால தான் கத்தோலிக்கர்கள் அவரை புராட்டஸ்டன்ட்னு அழைச்சாங்க. அந்த காலகட்டத்தில் மார்ட்டின் லூதர் போன்றவர்களும் அதற்கு பின்னால் வந்த மாபெரும் தலைவர்களும் கூட இந்த பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகையை கிறிஸ்தவ பண்டிகையாக மாற்றுவதற்கு எண்ணம் கொள்ளவில்லை. ஆமா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு அது, ஆனா அவங்களுக்கு ஹிஸ்டரியா தெரியும், ஒரு வரலாறாக பெந்தெகோஸ்தேனா என்னன்னு தெரியும். ஆனால் கிறிஸ்தவத்துக்கான ஒரு பண்டிகையாக தெரியாது. இது இப்படியே கடந்து போச்சு. அதுக்கப்புறம் 1522க்கு பிறகு ஏறக்குறைய 17வது நூற்றாண்டின் கடைசி 18வது நூற்றாண்டின் துவக்கம். அப்போதான் இந்த பெந்தெகோஸ்தே என்ற ஒரு சபையே உருவாகுது. இவங்க கனடாவிலும் இலங்கையிலும் அவங்க உருவாகிறாங்க. இந்த இடத்துல தான், அதாவது முதல் நூற்றாண்டிலே தொடங்கின கிறிஸ்துவின் சபை கத்தோலிக்கமாக மாறும்போதும் புராட்டஸ்டன்ட் சபைகளாக மாறும்போதும் கவனத்தில் கொள்ளாத பெந்தெகோஸ்தே என்ற அந்த சொல்லும் அர்த்தமும் புரிதலும் மயக்கமும் அது கடந்து 18வது நூற்றாண்டின் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியை நினைவு கூறும்படியாக ஒரு கூட்ட மக்கள் எழுந்தாங்க.
பரிசுத்த ஆவியை பற்றி சிந்திக்கிற மக்கள் வேகமாக வளர்ந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்ள முடியல. தாங்கள் இன்னார் என்று சொல்ல அவர்களால் முடியல. They cannot identify their denomination. They are neither Catholic nor Protestant. Therefore they call themselves others. அவர்கள் தங்களை பிறர் என்று அழைத்துக் கொண்டாங்க. பிறர் என்று அழைத்து கொண்டாலும் அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, எதன் கீழே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது பெந்தேகோஸ்தே என்று சொல்லிக்கொள்ள அவங்க வந்து சிக்கினாங்க. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே என்பது இஸ்ரவேலர்களாகி யூதர்கள் கொண்டாடுகிற 50வது நாள் பண்டிகை என்பதை தள்ளிவிட்டு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே தினம் அன்று. அதனால அவர்கள் பெந்தேகோஸ்தே என்ற சொல்லை வரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரிவினை சபைகளை உருவாக்கி கொண்டாங்க. இதுதான் வரலாறு. இப்போ நீங்க ஒரு பெந்தேகோஸ்தே நண்பரை பார்த்து, போதகரை பார்த்து ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், சுற்றி வளைச்சி பெந்தேகோஸ்தேனா பெந்தேகோஸ்தே தான், அப்படிதான் நாங்கள் சொல்றோம், பெரிய பாஸ்டர் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சராசரி அங்கத்தினர்களுக்கு இதனுடைய பின்னணி என்னன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கோடிட்டு காட்டுகிறார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்தை படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். When the day of Pentecost fully came அப்படின்னு துவங்குது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று தமிழில் துவங்குது. ஏன் அந்த நாள் வந்தபோதுன்னு சொல்றாங்கன்னா, திடீர்னு வராது. 7 வாரம் பொறுத்து 49 நாள் கடந்து 50வது நாளில் வர்றதுனால நீங்க 50 நாளில் கடைசி நாளில் தான் பெந்தேகோஸ்தே வருது, 49 நாளில் இல்லை. அதனால மக்கள் வந்து என்னைக்கு பெந்தேகோஸ்தே வருகிறது என்று அந்த நாளுக்காக காத்திருப்பாங்க. அதனால தான் இங்கிலீஷில் வந்து த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்னு வரும். அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சீங்கன்னா அநேக சமயத்தில் நம்ம அதை படிக்கும்போது அந்த டே என்ற சொல்ல, அதாவது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்று பாருங்க, அந்த நாள் என்ற வார்த்தை வரும்போது நாம் மயக்கமடைந்து அது நம் கண்ணிலே சிக்காம, ஏன் அது அங்கே இருக்குதுன்றதை உணராம வெறும் பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணிடுவோம். நாம் வந்து பெந்தேகோஸ்தே என்ற சொல் மட்டும் தான் நம்முடைய கண்ணில் தெரியும். அது ஒரு நாள் என்பது நம்முடைய கண்ணில் தெரியாது. இப்போ மனிதர்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த பூமியில் பார்க்குறதெல்லாம் வச்சு பேர் வைப்பாங்க. அப்படி பேர் வைக்கும்போது சில சாபக்கேடான பேரை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஆசீர்வாதமான பேரை தான் வைப்பாங்க. அது வழக்கம் தானே மனிதனுக்கு. அப்போ நல்ல பேரை தான் வைப்பாங்க. அசிங்கம்னு ஒரு பேர் வச்சுக்க மாட்டாங்க, அழகின்னு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? கோழைன்னு பேர் வைக்க மாட்டாங்க, வீரன் பேர் வைப்பாங்க. நேச்சுரல் தானே. பைபிள் இருக்க ஒரு பேரை வச்சுக்குவாங்க மற்ற மதத்திலிருந்து வந்தவங்க. அப்போ பேர் வைக்கும்போது ஒரு லட்சண பெயராக, ஒரு ஆற்றல் வாய்ந்த பெயராக, ஒரு முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய பெயராக, ஒரு வரலாற்றை மாற்றி புரட்டி போட்ட ஒரு பெயராக ஒன்று வைக்க வேண்டுமானால் மக்கள் என்ன செய்தாங்க? பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தையை தங்களுடைய திருச்சபையின் அடையாளமாகவும் முகவரியாகவும் தங்களுடைய வல்லமையாகவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே என்ற சொல்றதுனால அவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கும் சம்பந்தம் இருக்கானா அது வேற விஷயம். ஒரு ஆளு தன்னை பெந்தேகோஸ்தே என்று சொல்கிறதுனால அது முடிவடைந்து விட்ட ஒரு செய்தி அல்ல. ஏன்னா அவனுக்கே பெந்தேகோஸ்தேனா என்னன்னு தெரியாது. மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கிற வேத மாணவர்களும் பேராசிரியர்களும் பேரறிஞர்களும் இப்போ ரொம்ப லேட், இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில், கடந்த 100 ஆண்டுகளில் கத்தோலிக்கத்தில் தொடங்கி எல்லா சபைகளும் வருஷத்தில் ஒரு நாள் சபைகளில் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் இப்போ முளைச்சிருக்கு. அதனால தான் நீங்க இந்த சிஎஸ்ஐ போன்ற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அறுவடை திருநாள் அங்கதான் இருக்குது அந்த இடம். இந்த அறுவடை திருநாள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சபைகளை வச்சு அதை கொடுக்கணும், இலவசமா கொடுக்கணும். இங்க ஏலம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏலம் போட்டாலும் கிடைக்கிற லாபத்தை திருச்சபைக்கு கொடுப்பாங்க. 10 ரூபாய் போற ஒரு பொருளை
1000 ரூபாய்க்கு விற்று திருச்சபைக்கு கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல வழக்கமாக நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை கூட என்னைக்கு பெண்டிகாஸ்லாம் அவங்க சொல்லல. இந்த பெந்தகோஸ்தே என்ற மாய சொல்லுக்குள்ள கத்தோலிக்கமும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் அடங்கலை. ஆனால் பெந்தகோஸ்தே என்ற அந்த அற்புதமான சொல்லுக்குள்ள பிறர் என்று அழைக்கப்படுகிற இந்த டினாமினேஷன்ஸ், இந்த கூட்டம் அதை தங்கள் முதன்மை அடையாளமாக, முகவரியாக அதை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்க யாருங்க அப்படின்னா, நான் ஒரு கத்தோலிக்கர் என்று தெளிவாக சொல்லுவாங்க, நான் ஒரு புராட்டஸ்டன்ட் என்று தெளிவாக சொல்லுவாங்க. அதே போல இவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க யாருங்கன்னா நான் ஒரு பெந்தகோஸ்தே சபை. அதனால தான் ஊரில் இருக்கிற ஜனங்க கூட வீட்டுக்கு வாடகை தேடிட்டு போகும்போது கிறிஸ்தவர்களே நீங்க யாருன்னு கேட்குறான். தப்பி தவறி பெந்தகோஸ்தேன்னு சொல்லிட்டான்னா, ஐயா நீங்க வேற வீடு பார்த்துங்க. ஏன்னு கேட்டா, நீங்க நடுராத்திரியில் எழும்பி சத்தமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவீங்க, அது கொஞ்சம் இடரலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெந்தகோஸ்தே மக்களிடத்தில் இருக்கிற அந்த பாசமும் அந்த கீழ்ப்படிதலும் அந்த வாஞ்சியும் அந்த துதியும் அந்த ஸ்தோத்திரமும் அந்த உபவாசமும் தன்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பாகத்தை கட்டாயமாக தேவ சபைக்கு கொடுப்பதும் ஈடு இணையற்ற செயல் என்று நான் பாராட்டுவேன். காரணம், இந்த செய்கையெல்லாம் மற்ற பிரிவினை சபைகள் செய்வது கிடையாது. பெந்தகோஸ்தே என்ற நம்பிக்கையின் கீழே பரிசுத்த ஆவியை அவர்கள் நினைக்கிறாங்க. Even though they speak Pentecost, they always believe the pouring of the Holy Spirit. தேவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை நினைக்கிறார்கள். அவர்களிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவர்கள் தங்கள் பெயரை சரிப்படுத்தி கொள்கிறாங்க, தங்கள் உடையை சரியாக மாற்றிக்கொள்கிறாங்க, தங்கள் உதடுகளில் ஸ்தோத்திரங்களை வைத்திருக்கிறாங்க, எப்போதும் தேவ சிந்தை உள்ளவர்களாக இருக்காங்க. வேதாகமத்தை கையில் ஒளித்து வைக்காமல் பகிரங்கமாக தெருக்களில் எடுத்து செல்றாங்க. அவங்களுடைய பாடல்கள் எல்லைகளை கடந்து கடல் அலைகளை கடந்து போவதை நான் பார்க்கிறேன். ஒரு சிறு குழுக்களும் தங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருக்கிறத நான் பார்க்கிறேன். Every Pentecostal man and every Pentecostal church, they have a ego, they have a great spirit to evangelize the world, evangelize the community. இந்த வாஞ்சையெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியின் பெயரால, அந்த நம்பிக்கையின் பெயரால, அந்த அனுபவத்தின் பெயரால அவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்ற கருத்தை நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல போதகராக கண்மூடித்தனமாக நான் அவர்களை விமர்சிக்க மாட்டேன். கத்தோலிக்கத்தில் இல்லாதது புராட்டஸ்டன்ட் சபையில் இல்லாத ஒரு வாஞ்சையை, அது ஒரு வெறி போல நான் பார்க்கிறேன் அவங்க மத்தியில். இயேசுவுக்காக வாழ்கிற, நாடு கடந்து ஊர் கடந்து மொழி கடந்து போகிற அந்த ஆற்றலை, இல்லாதவைகளை இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆற்றலை நான் அவர்கள் மத்தியிலே பார்க்கிறேன். ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா பரிசுத்த ஆவியினுடைய பெயரே பெந்தகோஸ்தே அப்படின்ற மாதிரி இருக்கு ஐயா. அது தவறு. பெந்தகோஸ்தே என்பது ஒரு நாளின் பெயர். அது 1500வது பண்டிகை, இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த ஒரு பண்டிகை. திருச்சபையானது உருவாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த அந்த பண்டிகை. When the church was established at Jerusalem, it was the time of celebration of Pentecost. அதான் உண்மை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் அது அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படியாக, கவனிங்க, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கே சத்திய ஆவி என்று பரிசுத்த ஆவியானவர் பேசப்பட்டிருக்கிறார். அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே. இங்கே மறுபடியும் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து சேரும்போது முதல்ல அவர் சேர்ந்து நம்மளை சுத்தம் பண்ணுறது, நம்மை கரெக்ட் பண்ணுறது தான். பரிசுத்த ஆவி தேவன் யாருக்கும் ஒரு வெடி மருந்தாக நம் மத்தியில் அவர் செயல்படாமல் நம்மை மாற்று மருந்தாக நம்மை அவர் செயல்படுத்துகிறார். பாருங்க, யோவான் 16:8 வசனம், அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் முதல்ல என் வாழ்க்கையில் வரும்போது எனக்குள்ள ஒரு உள் உணர்வை தருகிறார். நான் ஒரு பாவி என்றும், நேற்று முந்த நாள், கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு என்னுடைய பாவங்களை அவர் நினைவு கூற செய்கிறார். வரப்போகிற தேவனுடைய நீதி எனக்கு வெளிப்படுத்துகிறார். எப்போ நீதி வெளிப்படுதோ அப்போ நமக்கு பரிசுத்தம் வழங்கும். கடைசியாக நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். கன்விக்ட் சின், டீச் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல்சோ த ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். இந்த 3 பணிகளை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில செய்கிறார். இந்த இடத்துல இந்த பெந்தெகோஸ்தே சபைகள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அவர்கள் மத்தியில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அவர்கள் பாவத்தை குறித்து பேசுகிற அளவுக்கு தேவ நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்கள் கவனிப்பது குறைவாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அவர் ஊற்றப்பட்ட போது அது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் இல்லை, எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம் இல்லை. நான் ஒரு ஆளை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மூட்டையில் எடுத்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மேடு மேலே ஏறி இறங்கும் போது மூட்டையை கிழிந்து விட்டது. அதை அவர் கவனிக்கல. அவர் சைக்கிள் ஓட்டு போயிட்டே இருக்காரு. அந்த தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சது. அது எவ்வளோ வேகமாக கொட்டுதோ அவ்வளோ வேகமாக கிழிஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் நான் நினைக்கிறேன் அவர் ஊர் உள்ள போய் சேர்ந்த போது வெறும் கோடி பை தான் இருந்திருக்கும். அது மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க, கொஞ்சமாய் ஊற்றினார், சிறிது அதிகமாய் ஊற்றினார், இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் ஊற்றினார், பிறகு அதிகமாய் ஊற்றுவார். அப்போ கிரேடிங்கை வச்சுருக்காங்க மனதில். when they think about the Holy Spirit pouring, they have a grading, ஒரு லெவல் வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்படுகிறார். விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஊற்றுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற யாவருக்குள்ளும் அதை ஊற்றுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை எதனால நான் தெரிஞ்சு கொள்ள முடியும்னா, எனக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். ஆக இந்த பரிசுத்த ஆவியை ஊற்றக்கூடிய ஒரு விஷயம் திடீரென்று கை தவறி விழுந்த ஒரு விஷயம் அல்ல. சில பேர் ஒரு பொருளை கை தவறி கீழே போட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவன் கை தவறி பரிசுத்த ஆவியை கீழே போடல. பரிசுத்த ஆவியை கொடுப்பதாக தேவன் முன்கூட்டியே சொல்லி கொண்டு வந்தார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் பக்கம் 1062 பழைய ஏற்பாடு 28வது வசனம் பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, இந்த இடத்துல பாருங்க, ஊற்றுவேன். ஐ வில் போர் மை ஸ்பிரிட் என்று தான் இருக்கு. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும் போது, வரும்போது, ஊற்றப்படும் போது தேவ வசனத்தை நினைவு கூறும் ஆற்றலை நாம் பெறுகிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நினைவு கூறுகிறோம். தேவன் நமக்கு காண்பித்த தரிசனங்களை காண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல புதுசாக தீர்க்க தரிசனம் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிக்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 16வது வசனம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே, கவனிங்க, இது நடந்து ஏறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதாவது பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட முதல் நாள், அந்த பெந்தேகோஸ்து தினம் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது, அவர் தன்னுடைய வாயை திறந்து பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து தான் பிரசங்கம் பண்றார்.
யோவேல் 2:28 எடுத்து அந்த யூதர்களுக்கு சொல்றார். யோவேல் சொன்னானே அது நிறைவேறுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் கூட நான் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன்றார். ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் அதுவும் சொல்றார். ஆக அவைகள் எல்லாம் நிறைவேறி இப்பொழுது நடந்தேறியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த சத்தியத்தை நாம் மிகவும் கவனிப்பாக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஐயா, பெந்தகோஸ்து நாளில் 3000 பேரும் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதா அல்ல 12 அப்போஸ்தலருக்கு மட்டும் ஊற்றப்பட்டதா ஐயா? இது சற்று கடினமான ஒரு கேள்வி. இப்போ முதல்ல 12 பேர் வந்தாங்க, அவங்க தண்ணி அள்ளி குடித்தாங்க. அதுக்கப்புறம் 3000 பேர் வந்தாங்க, அவங்க தாகமாக வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா? ஆக முதல்ல 12 பேருக்கு கிடைச்சது, அதுக்கு பிறகு 3000 பேருக்கும் கிடைச்சது. தேவனுக்கு யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு அது கிடைச்சது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கண்டிஷன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். சரி, இது யூதர்களுக்கு மட்டுமா? இல்லை, எல்லாருக்கும் தான். பாருங்க 39ஆம் வசனம். வாக்குத்தத்தமானது, அதாவது பாவம் மன்னிப்பும் பரிசுத்தாவையும் வாக்குத்தத்தமாக இருக்குது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அப்படின்னா யூதர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழிக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படின்னா யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்தாவி சாட்சி என்றார்கள். அதனால Holy Spirit is promised for all, not only for Jew and their family and generation, but also for all the Gentiles who live far off places. எல்லாருக்கும் பரிசுத்தாவி தேவன் தரார். கிறிஸ்தவத்தில் கொடுமை என்னன்னா, கத்தோலிக்கும் புராட்டஸ்டன்ட் மக்கள் பரிசுத்தாவியை குறித்து ஒரு தூர பார்வை உடையவர்களாக இருக்காங்க. ஒரு தூர பார்வை. ஆமாம்மா இருக்கிறாரு, அது எனக்கு தெரியும். ஆனால் பெந்தெகோஸ்தே மக்கள் கிட்ட பார்வை உடையவர்களாக இருக்காங்க. தே ஹேவ் அ நியர் சைட். பரிசுத்தாவியை அவர்கள் அனுபவிக்கிறதை போல அவர்கள் காண்பிப்பதையும் பேசுவதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த தூர பார்வை உடையவர்கள் ஒரு நாளில் எப்படியும் பரிசுத்தாவி பெற்றுக்கணும், நமக்கும் வேணும் தான், நம்ம சபையிலையும் அதை பற்றி தீவிரமாக நம்ம போதிக்கணும், அப்படியெல்லாம் எண்ணங்கள் இப்பொழுது பரவலாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்தாவி இல்லாமல் ஒருத்தன் கிறிஸ்தனாவே இருக்க முடியாது. பைபிள் சொல்கிறது, பரிசுத்தாவி இல்லாமல் நீ இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது என்று வேதாகம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ இயேசுவை கிறிஸ்து என்று நாம் அங்கீகரிக்கும் போது, அறிக்கையிடும்போது பரிசுத்த ஆவியினர் நமக்கு துணை செய்கிறார். அப்போ இயேசுவை கிறிஸ்துன்னு நீங்கள் ஒப்புக்கொள்ளும் போதே ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கவங்க இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பான், ஆனால் அவனை கிறிஸ்துன்னு சொல்லவே மாட்டான். இயேசு சிலுவையில் மரித்தாருன்னு சொல்லுவான், ஆனால் உயிர்த்து எழுந்தாருன்னு சொல்ல மாட்டான். இப்போ மரிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் அவரை இயேசுன்னு தான் பார்த்தாங்க உலகம். உயிர்த்தெழுந்த பிறகு தான் மேசியா, மேசியானா கிறிஸ்துன்னு அர்த்தம், தேவனுடைய குமாரன்னு அர்த்தம். ஆக பரிசுத்தாவினால் மட்டும்தான் நாம் இதை சொல்ல முடியும். ஐயா, பெந்தகோஸ்தே என்பது ஒரு யூதருடைய பண்டிகை தானே தவிர அது பரிசுத்தாவினுடைய பெயர் அல்ல என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.